வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக பின்தங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக இரண்டாவது இடத்தில் உள்ளது. தவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் INR காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பின்னடைவை சந்தித்துள்ளது. அஇஅதிமுக 57 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. நடந்து முடிந்த தமிழக தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெறும் நிலையில் தவேகா 110 இடங்களில் முன்னிலை பெற்று அக்கட்சி தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் பின்தங்கியுள்ளார். 10வது சுற்றின் இறுதியில் தவேகா வேட்பாளர் VS பாபுவை விட 7975 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் பின்தங்கியுள்ளார். பெரும்பாலான இடங்களில் தவேகா வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ள நிலையில் அஇஅதிமுக, திமுக கட்சிகள் 2வது, 3வது இடங்களில் உள்ளன. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 73000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாரை விட 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வகிக்கின்றார். திமுகவின் காசி 19000 வாக்குகள் பெற்றுள்ளார். மொத்தமுள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் இதுவரை கிடைத்த முன்னணி நிலவரங்களின்படி தவேகா 110 இடங்களிலும், அஇஅதிமுக 56 இடங்களிலும், திமுக 49 இடங்களிலும், பாமக 5 இடங்களிலும், காங்கிரஸ் 4, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, பிஜேபி 1 இடத்திலும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1 இடத்திலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 இடத்திலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. தவேகா முன்னிலையில் உள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயில், திருவொற்றியூர், அரக்கோணம், ஏற்காடு, கிணத்துக்கடவு, முசிறி, சிவகங்கை, உசிலம்பட்டி, கிளியூர் உள்ளிட்ட 110 தொகுதிகளில் தவேகா முன்னிலையில் உள்ளது. அஇஅதிமுக திருத்தணி, மதுராந்தகம், காட்பாடி, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, ஆத்தூர், எடப்பாடி, நாமக்கல், பவானி, அரியலூர், லால்குடி உள்ளிட்ட 56 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. திமுகவின் பல அமைச்சர்கள் பின்தங்கியுள்ள நிலையில் பல்வேறு தொகுதிகளில் சில அமைச்சர்கள் முன்னிலையில் உள்ளனர். சேப்பாக்கத்தில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின், ராணிப்பேட்டையில் காந்தி, கோவை தெற்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஆத்தூரில் பெரியசாமி, வேடன்சந்தூரில் திரு சாமிநாதன், குன்னத்தில் சிவசங்கர், திருவிடைமருதூரில் கோவிச்செழியன், திருமயத்தில் ரகுபதி, திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்து வருகின்றனர். அருப்புக்கோட்டையில் அமைச்சர் திரு KK ராமச்சந்திரன், ஆவடியில் நாசர், ஈரோடு மேற்கில் முத்துசாமி, காட்பாடியில் துரைமுருகன், குறிஞ்சிப்பாடியில் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள காங்கிரஸ் மயிலாடுதுறை, திருவாடானை, குளச்சல், விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் 15 தொகுதிகளில் தவேகா முன்னிலையில் உள்ளது. செங்கல்பட்டில் மொத்தமுள்ள 7 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் அஇஅதிமுகவும் 5 தவேகாவும் முன்னிலை வகித்து வருகின்றன. திருச்சியில் திமுக வசமிருந்த 9 சட்டமன்ற தொகுதிகளில் மணப்பாறை, முசிறி, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், துறையூர் தனி, திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தவேகா முன்னிலை வகித்து வருகிறது. திருச்சி மேற்கு தொகுதியில் 18வது சுற்றில் திமுக வேட்பாளர் திரு KN நேரு 4450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். 11வது சுற்று இறுதியில் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கதிரவன் முன்னிலையில் உள்ளார். லால்குடியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் முன்னிலையில் உள்ளார். திருவரம்பூர் தொகுதியில் 7வது சுற்றில் தவேகாவின் நவல்பட்டு விஜி 601 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ஸ்ரீரங்கத்தில் 13வது சுற்றில் தவேகாவின் ரமேஷ் 16885 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். முசிறியில் 14வது சுற்றில் தவேகாவின் விக்னேஷ்
12,453 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். துறையூரில் தாவேகாவின் ரவிசங்கர் 2,196 வாக்குகளுடனும், மணப்பாறையில் 12வது சுற்றில் தாவேகாவின் கதிரவன் 8,046 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரியில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். அரசு பொறியியல் கல்லூரி செட்டிக்கரையில் தருமபுரி மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 6வது சுற்றுகளின் முடிவில் அதிமுக அதன் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலையில் உள்ளது. தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் சௌமியா அன்புமணி, பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் KP அன்பழகன், பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் பாடி செல்வம், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மரகதம் வெற்றிவேல், அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் சம்பத்குமார் முன்னிலையில் உள்ளார். அரூர் சட்டப்பேரவை தொகுதியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் 2வது இடத்தில் தமிழக வெற்றி கழகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. நீலகிரி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர். நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உதகை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் இப்ராஹிம் பாஜக வேட்பாளர் போஜராஜனை விட 2227 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். குன்னூரில் திமுக வேட்பாளர் KM ராஜு அதிமுக வேட்பாளரை விட 1666 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். கூடலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திராவிடமணி அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலனை விட 22,345 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். உதகையிலிருந்து சரவணன். நாமக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர். நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தனி, சேந்தமங்கலம் பழங்குடியினர், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் திருச்செங்கோடு அடுத்த இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் எண்ணப்பட்டு வருகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணும் பணிகள் தொடங்கி முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் முதலே தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகித்து வந்தது. ராசிபுரம், சேந்தமங்கலம், குமாரபாளையம் ஆகிய தொகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த கட்சி முன்னிலையில் உள்ளது. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன், குமாரபாளையம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி ஆகியோர் பின்னடைவை சந்தித்துள்ளனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் 9வது சுற்று இறுதியில் தாவேகா 3371 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் 11வது சுற்று இறுதியில் தாவேகாவின் திரு செங்கோட்டையன் 9275 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். பெருந்துறையில் 13வது சுற்றில் அஇஅதிமுக 5280 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் கும்பகோணம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை என 3 இடங்களில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கோவிசெலியன், கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் சாக்கோட்டை அன்பழகன், பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த சண்முக பிரபு, திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த துரை சந்திரசேகரன், தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் சரவணன் முன்னிலையில் உள்ளார். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த வைத்திலிங்கம், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த அண்ணாதுரை முன்னிலையில் உள்ளார். பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த கோவி இளங்கோ முன்னிலையில் உள்ளார். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால். திண்டுக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் 5ஆம் சுற்று முடிவில் 4 தொகுதிகளில் திமுகவும், 2 தொகுதிகளில் அதிமுகவும், 1 தொகுதியில் தாவேகாவும் முன்னிலை வகிக்கின்றன. பழனியில் 913 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. ஆத்தூரில் 3845 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. ஒட்டஞ்சத்திரத்தில் 9232 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. நிலக்கோட்டையில் திமுக முன்னிலையில் உள்ளது. நத்தத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. திண்டுக்கல்லில் 194 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் உள்ளது. வேடசந்தூரில் திமுக முன்னிலையில் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. தென்காசி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளில் சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளத்தில் அஇஅதிமுகவும், வாசுதேவநல்லூர், தென்காசியில் திமுகவும் முன்னிலையில் உள்ளன. கன்னியாகுமரியில் 6 தொகுதிகளில் குளச்சல், விளவங்கோட்டில் காங்கிரசும், நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரியில் திமுகவும், கிள்ளியூரில் தாவேகாவும், பத்மநாபபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்னிலை வகித்து வருகின்றன. போடி சட்டமன்ற தொகுதியில் 7வது சுற்று முடிவில் திமுகவின் திரு ஓ பன்னீர்செல்வம் 1927 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கம்பம் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா 3002 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். பெரம்பலூரில் 8வது சுற்று இறுதியில் தாவேகா வேட்பாளர் சிவக்குமார் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். குன்னம் தொகுதியில் திமுக வேட்பாளர் எஸ் சிவசங்கர் 9800 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். அவினாசி சட்டமன்ற தொகுதியில் 10வது சுற்று இறுதியில் தாவேகா 1792 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது.
காட்பாடி தொகுதியில் 5வது சுற்று இறுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ராமு 5820 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் துரைமுருகனை விட முன்னிலையில் உள்ளார். சேலம் மாவட்டத்தில் 6 தொகுதிகளில் அஇஅதிமுகவும் 5 தொகுதிகளில் தவேகாவும் முன்னிலையில் உள்ளன. நாங்குநேரியில் தவேகா 2005 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது. ராதாபுரத்தில் 2016 வாக்குகள் வித்தியாசத்தில் தவேகா முன்னிலை வகித்து வருகிறது. திமுகவின் அப்பாவு இத்தொகுதியில் பின்தங்கியுள்ளார். நாகை தொகுதியில் 7வது சுற்று இறுதியில் திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் HM ஜவஹர் உல்லா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். கீழ்வேலூரில் தவேகா வேட்பாளர் செந்தில் பாண்டியன் முன்னிலையில் உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் 79 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ள பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 24 தொகுதிகளிலும் மக்கள் முன்னணி கட்சி 10 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. அசாம் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு கௌரவ் கோகோய் லோஹர்ட் தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் 293 சட்டப்பேரவைகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில் பிஜேபி 189 தொகுதிகளில் முன்னிலை பெற்று அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 92 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி 15494 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி 39 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி 2 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 3 இடங்களில் வெற்றி பெற்று 59 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இக்கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 23 இடங்களிலும் கேரள காங்கிரஸ் 7 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு இடத்தில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 2792 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் 17 தொகுதிகளின் நிலவரம் வெளிவந்துள்ள நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 5 இடங்களில் வெற்றி பெற்று 4 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி ஒரு இடத்தில் வெற்றி பெற்று ஒரு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக, திமுக, காங்கிரஸ் கட்சிகள் தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 2 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் ஒரு இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. இதன்படி குஜராத், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுராவில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபி முன்னிலை பெற்றுள்ளது. கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கின்றது. மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் சுனேத்ரா அஜித் பவார் முன்னிலை பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக பின்தங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக 2வது இடத்தில் உள்ளது. தவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஐஎன்ஆர் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.